அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எங்க இதை சாப்பிடுவாங்களோன்னு நினைச்சா அதுக்குள்ள ட்விஸ்ட் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்ட மாதிரி இந்த பிரியாணி அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சா கரெக்டா சாப்பிட்றதுக்காக வாயில எடுத்து வைக்க போறாங்க. அந்த நேரத்துல டிவியில அந்த போலீஸ்காரரை பார்த்துட்டு ரகு இவன் தான் அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ரகு உள்ள வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு அன்னைக்கு என்கிட்ட வந்து விசாரிச்சாங்கல்ல, அது இந்த போலீஸ் தான், இவன் தான் வந்து என்னை விசாரிச்சான் அப்படின்னு சொன்னோடனே ரகு நல்லா பார்த்துட்டு அடைச்ச இவன் ஒன்னும் போலீஸ் கிடையாது, இவன் ஒரு ஆக்டரு, சும்மா அந்த இதில் அப்படி இப்படின்னு நடிச்சிட்டு இருப்பான், அந்த டிவிலெல்லாம் நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ரேணுகாவுக்கு ஒரு குழப்பமே வருது. அப்போ மல்லி நம்மளை ஏமாத்திருக்காளா அப்படின்ற மாதிரி டவுட்டும் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ரகுவும் ரேணுகாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இந்த ராஜீவ் ரஞ்சிதமும் சும்மா இல்லாம இந்த வீட்டை எதையாவது பண்ணணும்னு பயங்கரமா நிக்காம ஓடிக்கிட்டே அவங்கள பார்க்க இவங்கள பார்க்கன்னு என்னென்னமோ பண்றாங்க. அதே நேரத்துல ரகுவையும் கூப்பிட்டு உங்க டீல் நல்லா இருந்தது, நாங்க யோசிச்சு பார்த்தோம், எங்களுக்கு அது ஓகே தான், நம்ம வேணா அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரகு கூட டீல் போட்டு ப்ரொசீட் பண்ண போறாங்களா, என்ன நடக்க போதோ, யார் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க. ஆல்ரெடி இவங்களே ஆட்டைய போடணும்னு நினைக்கிறாங்க. இவங்க போய் ரகு கிட்ட கேட்குறாங்க, ரகு எவ்வளோ பெரிய ஃப்ராடு, 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்களோ, இந்த வீட்டை யாரு எப்படி பிச்சுக்கிட்டு போக போறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் ரிஷாவும் கதிரேசனும் சும்மா இல்லாமல் எப்படியோ காணாம போயிட்டா, எங்கள் அக்காவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, எங்கே போனா ஏது போனான்னு திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. மல்லியும் மனோகரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. சும்மா இல்லாமல் கதிரேசன் சரி அப்போ நம்மளா தேடிட்டு இருக்க வேண்டாம், போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்ன உடனே மல்லிக்கும் மனோகருக்கும் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. பட் இதில் என்ன இருக்குது, நீங்கள் போலீஸ்கிட்ட போனால் தான் உண்மையெல்லாம் தெரியும், தைரியமாக நீங்கள் போங்க மல்லி. மல்லி போலீஸ் கிட்ட போவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரகு, நவீன் இங்க வாங்க. என்னாச்சுக்கா? அந்த போட்டோல இருக்கான்ல அவன் தான் அங்க இன்ஸ்பெக்டரா வந்தான். அவன் போலீஸே இல்ல சுடர், அவன் டிவி சீரியல்ல நடிக்கிற நடிகன் தான். அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஆஃபர், அத ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ ரியலி, ஐ அம் சோ ஹாப்பி. என் பொண்ணை பத்தியா தகவல் தெரிஞ்சா? இல்ல, ரேணுகாவை எங்கேயும் தேட வேண்டாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மல்லி 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 பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.